எருவு முக்கிற மாதிரி இந்த கூட்டத்துல எல்லாம் என்னால வர முடியாதுப்பா. என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போ. சொல்லித்தரவாடி நீ வாடி 10 கண்ணு பாலத்துல நச்சலுக்கு காத்திருப்பம் பச்சலோட வாடி புள்ள குச்சங்கு சந்தாவை இல்ல வாடி நீ வாடி ஹலோ, பைக் போயிடுச்சு. வா. ஐயோ, கம். போலாம் வா. ஹலோ, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? உனக்கு எங்க போகணும்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். எங்கிட்டு போகணுங்கிறதெல்லாம் அப்புறம், முதல்ல எப்படி போக போறோம் அதே முக்கியம். இது ஒரு கேள்வியா? ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போலாம், இல்ல கேப் புக் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேணாம். இப்ப என்ன வேணாம்? பின்ன நடந்தா போறது? இது என்ன உங்க ஊருன்னு நினைச்சியா? இது சிட்டிமா, இது ரொம்ப பெருசு, நடந்தெல்லாம் போக முடியாது. இது உன் ஊரு தானே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? சரி, நம்ம ஊருக்கு வந்திருக்காளே, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம், குளிக்க கிளிக்க வச்சு சாப்பாடு போட்டு அப்புறமேட்டு வேலைக்கு போலாண்டு கூப்பிடுவேன்ட்டு பார்த்தா நீ என்னமோ எங்க போலாண்டு ஒரேடியா பறக்குறியே. என்னது எங்க வீட்டுக்கா? அதெல்லாம் வேணாம். உன் வேலையை முடிச்சிட்டு நம்ம சீக்கிரம் ஊருக்கு கிளம்பிடலாம். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி பதற? அதெல்லாம் விடு. உனக்கு எங்க போகணும்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். உன் வீட்டுக்கு போனா ஒரு பைக் இல்ல கார் வச்சிருப்ப, அதுல போலான்னு பார்த்தேன். வச்சிருக்கியா இல்லையா? அதெல்லாம் இருக்கு, வச்சிருந்தேன். இல்ல அது இப்ப இல்ல, வேணாம் விட. அங்க ஒரு ஷேர் ஆட்டோ வருது, அதுல நம்ம போலாம். வா, சீக்கிரம் வா. ஸ்டாப் ஸ்டாப். சார், இதுல ஏறு. எங்க சார் போனோம்? உங்க வண்டி எங்க போகுதோ அங்க இறக்கி விட்டுருங்க. சரி, ஏறு. இது தள்ளி உட்காரு. மேல உரசாம வரணும். ஏங்க, நான் வேணும்னே உரசுறேன். வண்டி குலுங்குது. இங்க பாருங்க எவ்வளவு கன்ஜஸ்டடா இருக்குன்னு. இந்த பட்டணத்துக்கார பயலுகளே இப்படிதான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கவுக்க பாக்குறியா? இத பாருங்க, நான் வேணும்னே பண்றேன். ஏதோ தெரியாம. இதுக்கு மேல என் மேல உரசுன சொருகிருவேன். எங்க
இப்ப வரச பாக்கலாம். அண்ணா அண்ணா வண்டி எடுத்துக்கினேன். அண்ணா வண்டி எடுத்துக்கினேன். அக்கா கொஞ்சம் இறங்குங்களேன். நீங்க உட்காருங்க. சார் பின்னாடி இடம் இருக்குல்ல, ஃப்ரீயா உட்காரலாம்ல சார்? அண்ணே ஆட்டோ மேல கூட உட்காந்து வருவேன், பின்னாடி மட்டும் சத்தியமா உட்காந்து வர மாட்டேன். இங்க வண்டி எடுங்க, இங்க இருந்து கிளம்பலாம். எஸ், சேம் சூட் ரூம், பட் 1 more day எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. வரது ஃபாரின் டெலிகேட்ஸ், அதனால தான் நானே ஃபோன் பண்றேன். ஒரு சின்ன விஷயத்துல கூட டிஸ்கம்ஃபர்டபிளா இருக்க கூடாது. ஓகே? மாதவன் மேடம், நம்ம வீட்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்கு மேடம். பூர்ணிமா கிட்ட கான்டினென்டல் மெனுன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன் மேடம். ஓகே மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹலோ மேம். நீங்க இப்போ ஏர்போர்ட்டுக்கு கிளம்புனா கரெக்டா இருக்கும். எஸ் மேடம். ஃபாரின் டெலிகேட்ஸ் ரிசீவ் பண்ண போகும்போது ஓகே? ரெடி மேடம், கார்ல இருக்கு. குட். போய் பிளசண்டா ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். வா வா போலாம். மாதவன் மேடம், அவங்களுக்கு பர்சனல் கார் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தனே. மேடம், கார் வித் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டிரைவர் ரெடி மேடம். மாதவன், எஸ் மேடம். அப்புறம் ஒரு விஷயம், அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்க அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஓகே. எந்த குறையும் இருக்க கூடாது சொல்லிட்டேன். ஷியோர் சார், நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு கூப்பிடுறேன். I'll call you back. நான்சென்ஸ். என்ன நடக்குது இங்க? யாரு கேட்டு இதெல்லாம் நடக்குது? ஸ்டாப் எவ்ரிதிங் இமிடியட்லி. மாதவன், கிளியர் எவ்ரிதிங் ரைட் நவ். என்ன இதெல்லாம்? யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க? நான் தான் செய்ய சொன்னேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கெஸ்ட் வராங்கன்னு சொன்னனே, ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? நீ சொன்னதை நான் மறக்கல, ஆனா வாழ்க்கை முழுக்க மறக்கவே கூடாத ஒரு விஷயத்த நீ தான் மறந்துட்ட. என்ன என்ன சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு பார்வதியோட திவசம். கடைசி வரைக்கும் உன்னையும் உன் பொண்டாட்டிய நம்பினாலே இப்படி நம்ப வச்சு கொண்டுட்டீங்களடா. உங்களுக்கு ஆதரவா இருந்ததை தவிர வேற என்னடா அவ பாவம் செஞ்சா? அநியாயமா பார்வதி உசுர பறிச்சிட்டீங்களடா பாவிங்களா. வாங்க, பார்வதிக்கு ஒண்ணும் இல்லையே, இப்பதான் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சது. நம்ம ஸ்கூல்ல நான் காப்பாத்திட்டேன். நீங்க வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஏங்க, என்னாச்சுங்க?
சொல்லுங்க, என்ன ஆச்சு? பார்வதி செத்துட்டா. என்னங்க சொல்றீங்க? நீ பெரிய பாவத்தை பண்ணிட்ட. இனிமே உனக்கு இந்த வாழ்க்கை முழுக்க மன்னிப்பே கிடையாது. உன்னோட சேர்ந்து நானும் பாவி ஆயிட்டேன். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உனக்காக எல்லா நகையும் கழட்டி கொடுத்தாலே, இதுதான் நீ அவளுக்கு செய்யற நன்றியா? அவ உசுருக்காக போராடிட்டு இருந்தப்போ உனக்கு ஒரு ஸ்கூல் முக்கியமா போச்சுல? என்ன பேசுறீங்க? இப்படி ஆகும்னு யாருக்கு தெரியும்? நான் தான் உங்களை முதல்ல போங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேனே. மாணிக்கத்துக்கு உதவி செய்ய யார் இருக்கா? எந்த விவரமும் தெரியாது, கையில காசும் இல்ல, இருந்த எல்லாத்தையும் உனக்காக கொடுத்துட்டான். ஒத்தாசைக்கு ஆளும் இல்லாம பணமும் இல்லாம அவன் பொண்டாட்டி உசுர பறி கொடுத்துட்டு 2 பிள்ளைகளை கையில வச்சுக்கிட்டு பரிதாபமா நிக்கிறான். என் கையில இருந்த வளையல உடனே கழட்டி கொடுத்து உங்களை நான் அனுப்பி வச்சனேங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்ணிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் மட்டும் படிச்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? படிப்பு படிப்புன்னு ஏன்டா இப்படி பித்து பிடிச்சு அலையிற? நீ படிச்ச படிப்புனால என்ன புண்ணியம்? ஒரு உசுரை காப்பாத்த முடிஞ்சுதா? உன் படிப்பு திமிரு உன் கண்ணைய மறைச்சிருச்சு. உன்னால ஒரு உசுரே போயிடுச்சு. அவங்க உனக்கு பண்ண உதவிக்கு நீ நன்றியாவே இல்ல. அவங்களே அத உதவின்னு சொல்லலையேங்க, கடனா கொடுத்ததா தானே சொன்னாங்க. உன் புத்தி இவ்வளவு கேவலமா போகும் நான் நினைச்சு பார்க்கல. நான் சங்கடப்படுவேன் நினைச்சுதான் அவங்க உதவியை கடன்னு சொன்னாங்க. அது அவங்க பெருந்தன்மை. படிக்காத பார்வதிக்கு இருந்த மனசு படிச்ச உனக்கு இல்லையே. ச்சே, அவங்களோட உதவிக்கு நீ தகுதி இல்லாதவன். நீ பண்ண இந்த பாவத்துக்கு உனக்கு வாழ்க்கை பூரா மன்னிப்பே கிடையாது. உன்னால காலத்துக்கும் இந்த பாவத்துல எனக்கும் பங்கு இருக்கு. எங்க வெயில் அதிகமா இருக்குல்ல? எங்க ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கி தந்துடுறேன். 1 minute. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. ஹலோ 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 ஹலோ. ஏன் என்னாச்சு? இப்ப எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அது பட்டத்துல தூசி அதிகம் போல இருக்கு. அத கண்ண பின்னாண்டு கண்ணுல விழுந்துகிட்டே இருக்கு. சரி இந்தாங்க தண்ணி குடிங்க. ஒரு சின்ன டவுட் கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு நிஜமாவே சிட்டில வேலை இருக்கா இல்ல சும்மா ஊர் சுத்தி பார்க்கலாம்னு என்ன கூட்டு வந்தீங்களா? இல்லங்க, எங்கேயாவது போகணும்னா அட்ரஸ் கொடுக்கணும்ல, அப்பதானே போக முடியும். அட்ரஸ் எல்லாம் நான் ஆட்டோக்காரங்கிட்டே கொடுத்துக்கிறேன். ஓ
ஓவரா தான் பண்ற. அதோ ஆட்டோ வருது. ம் அண்ணே நிறுத்துங்க. ஸ்டாப் ஸ்டாப். போலாமா? அண்ணே இந்த விலாசத்துக்கு போங்கண்ணே. ம் சரிங்கம்மா போலாம். ம் சரியான தொல்லையா போச்சு. ஆட்டோ நம்ம ஏரியா பக்கம் போற மாதிரி இருக்கே. இது நம்ம வீட்டு அட்ரஸ் ஆச்சே. அங்க எதுக்கு இவ போறா? இங்க யார் கண்ணியாச்சும் சிக்கணும், அப்புறம் கதை கந்தல் ஆயிடும். நம்ம இங்க இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும். அண்ணே வண்டி நிப்பாட்டுங்கண்ணே. அண்ணா வண்டி நிப்பாட்டுங்கண்ணே ஃபர்ஸ்ட். என்னாச்சு? நிப்பாட்டுங்க. ஏ பட்னம், ஏன் ஆட்டோவை நிறுத்தின? ஒரு நிமிஷம் இரு வரேன். எங்க போற? ஏய் பட்னம், ஒரு நிமிஷம் பட்னம் இரு. எங்க போற? அண்ணா 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 ஒரு நிமிஷம் நிறுத்துங்களேன். ஏய் என்ன என்ன ஆச்சு மேக்னா? ஏய் எங்க போற? சஞ்சய் மாதிரி யாரோ. மேக்னா இருடி, டைம் ஆயிடுச்சு. இருக்க வரேன். ஐயோ ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, இவ வேற எங்க போறா? என்னங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ம்